அவள் தானே எங்கள் புன்னகை. தூங்கிட்டாளா? தூங்கிட்ட மாதிரி தான் தெரியுது. நல்லா சேர்ந்து தூங்கிட்டா. சரி, மகேஷ்க்கு ஒரு ஃபோன் பண்ணலாம். நீங்கள் டயல் செய்யும் நபர் அவர் பொண்டாட்டியுடன் கட்டி பிடித்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். சிறிது நேரம் கழித்து இல்ல காலையில் போன் அடிக்கவும். கீ கீ கீ. இப்போ அவர் எந்திரிச்சு வரலனா அவரோட அண்ணன் செருப்பை தூக்கிட்டு அங்க வருவார். கீ கீ கீ. ஐயோ, ஒண்ணும் இல்ல. தூங்குமா என் செல்லம். காலை விடியும் வரை பொண்டாட்டியுடன் கொஞ்சி கொலாவி சந்தோஷமாக இருக்க வாழ்த்துகிறேன். கீ கீ கீ. ஹஸ்கி வாய்ஸ்ல பேசாதடா. நைட் டைம் எனக்கு வேற ஒரு மாதிரி இருக்குடா. பொண்டாட்டி எழுப்புடனே செருப்பாலே அடிப்பா. நான் சத்தமா பேசுறேன். என் பொண்டாட்டி எந்திரிச்சிருவா. இங்க பாரு, உன்ட்ட என்ன சொன்னேன்? அப்பதான் தலையாட்டுட்டு இப்ப என்ன பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கியா? மூஞ்சி போய்த்தர மூடிட்டு வெளியே வாடா. எவன் ரொமான்ஸ் பண்ணா? வந்தேன்னு வச்சுக்க, அவதான் பாத்துக்க. அவ தூங்கிட்டா. ரொமான்ஸ் எல்லாம் எதுவும் நாங்க பண்ணல. டே ஏன்டா படுத்துற? டே நடு சாமத்துல பிள்ளை பண்ணா. சரி நீ போயிரு, அந்த குழந்தை இப்படிடா வரும். அதை பத்தி நீ ஒண்ணு கவலைப்பட தேவையில்ல. இப்ப மூடிட்டு வெளியே வர போறியா இல்லையா? எதாவது பண்ணி ஏமாத்திட்டு வெளியே வா. நானே பொண்டாட்டி தூங்க வச்சுட்டு வரேன். அப்ப இப்ப வரைக்கும் தூங்க வைக்கல. தூங்க வைக்காம என்னடா பண்ணிட்டு இருந்த? டே சரணு, பாத்தியா நீ மட்டும் ஜாலியா ஜிம்கானான்னு இருந்து. செருப்பாலே அடிப்பேன். நாயே ஒண்ணுமே பண்ணலடா. கொஞ்சம் பாரு, எந்திரிச்சு வா. ரொம்ப ஓவரா பண்றேன்னா இருடி இரு, எனக்கு ஒரு நாள் வரும். சரி வை வரேன். வர்றேன்னு தூங்குனேன் வையன், அவ்வளவுதான் உனக்கு. 5 நிமிஷத்துல வெளியே வந்து நிக்கிற. வர வை. எவனுக்கு இப்படிலாம் ஒரு அண்ணன் இருக்க மாட்டான். முதல்ல என்னன்னா, என் பொண்டாட்டி பாக்குறதுக்கு நடுஜாபத்துல எழுப்பி கூட்டிட்டு போவான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி. இப்போ அவன் பிள்ளை இல்லாம வேற ஒருத்தன் பிள்ளைய பாக்குறதுக்கு நடுஜாமத்துல எழுப்பி கூட்டு போறான். இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ. நான் வேற எந்திரிச்சா இவன் ஊண்டுவாளே. ஏ மகேஷ், அவ்வளவுதான் சோழி மூடு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிப்போம். அப்பதான் ஒட்டிட்டு படுப்பா. மத்த நேரம்லாம் அங்கிட்டு போய் படுக்கும்போது தெரியாது. இப்ப நான் எந்திரிச்சு போகணும். நான் என்ன பண்ணுவேன்? சோ கடவுளே. அவன்கிட்ட சொல்லிட்டோம். இப்ப நம்ம எப்படி எந்திரிக்கிறது? கொஞ்சம் நோந்தாலும் எந்திரிச்சிருவாளே. ஐயோ கடவுளே, இப்ப நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். கட்டி பிடிச்சிட்டுல தூங்குறா. பேசாம நேரம் இருந்தாலும் சேர்த்து சண்டை போட்டுருக்கலாமோ? இப்படி தூங்கி இருக்க மாட்டான்ல. ஐயோ கடவுளே, முருகா, எப்படியாவது நல்லபடியா போய் கலையை பார்த்துட்டு வந்துடணும். என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிடவே கூடாது. தெரிஞ்சது அவ்வளவுதான். நீதான் முருகா காப்பாத்தணும். மெல்லமா எந்திரிக்கலாம். சினுங்கிறாளே. ஐயோ, I love you. ஏதோ ஐ லவ் யூவா? அடியே, நேரம் கட்ட நேரத்துல ஐ லவ் யூ வேற சொல்லி மூட மாத்திராளே. டே சரணு, நான் தான் தூக்கத்துல உளர்வேன்னு நினைச்சு இவன் எனக்கு மேல இருக்கா. டே அம்முக்குட்டி, தங்கப்பிள்ள, வயிறு கட்டி கொஞ்சம் எந்திரிச்சு அங்கிட்டு படுப்பீங்களா? சரண் மாமா எந்திரிச்சு ஒரு சின்ன வெளியே போயிட்டு வருவேனா? ஏ சரண், உனக்கு என்னடா ஆச்சு? சோ எந்திரிக்க மாட்டாளே. எங்க போறேன்? தூங்க வந்து மாமா, சரண் மாமா, ஐ லவ் யூடா பொறுக்கி. சின்ன சின்ன கண்ண சேவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே, துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நிறையுதே. செல்லம், சாரி. உனக்கு தெரியாம தான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன். உனக்கு தெரிஞ்சு பண்ணணும்னு நினைச்சா நீ ஹர்ட் ஆவ. இனிமே உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுதான் இந்த திருட்டு வேலை. பட் இது தப்புன்னு எனக்கு தெரியும். உனக்கு தெரியாம பெரிய விஷயத்த நான் ஒன்றும் செய்யலையே. எனக்காவது ஒரு நாள் தெரிய வரும்போது நீ என்ன மன்னிப்ப. சாரி, நீ செல்லம். உன்னை அழியேந்தி
லாலி லாலி நீ இப்ப காலி காலி. சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி வந்துட்டு தானே. ஏச்சி எந்திரிச்சு வா, ஆளை பாரு. நான் என் பொண்டாட்டி கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருந்தேன். என் பொண்டாட்டி கூட நான் தூக்குறான்னு சொல்லி போன் பண்ணி இவர் எழுப்பு வராமா, இவர் மட்டும் ஒரு பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணி வராமா. எந்திரிச்சு வாடா என் என்ன ஆளை பாரு, மூஞ்சியும் மொகரையும். எந்திரா ஃபர்ஸ்ட், உட்காந்துருக்கும் போச பாரு. தம்பி தூங்கிட்டு காலையில வரட்டுமா? நீ நல்லா உட்காந்து ரொமான்ஸ் பண்ணு. செவனியோட ஒரு வச்சுன்னு வச்சுக்க. மூடிட்டு வா. டேய் பொண்டாட்டி இல்லடா. சரி இரு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். எதுக்கு தேவையெல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற? இல்ல எனக்கு புரியல. உனக்கு என்ன பொண்ணு பார்க்க போறமா, இல்ல பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வர போறியா? என்ன இல்ல என்ன நினைச்சிட்டு தெரியல. என்ன நடு சாமத்துல ட்ரெஸ் சேஞ்சு? நீ சும்மா வந்தா கூட ஒண்ணு யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. தெருநாய் பார்த்துச்சுன்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. டேய் இல்லடா, ரொம்ப வேர்க்குதா, குறுக்கமா இருக்கு. எது வேர்க்குதா? டே சரணு பத்தியா, அப்படி இப்பெல்லாம் சொல்லிட்டு பத்தியா சேர்ற சரணு விட்றா, பாத்துக்கலாம். செருப்பு பிஞ்சிரும் தப்பு தப்பா பேசணும்னா. ஆளை பாரு, வேர்க்குதுன்னா ஏசி ஒர்க் அதுக்கு வேர்க்குதுன்னு லைட்டா தண்ணியில ஊத்திட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். வெயிட் பண்ணு. சொல்றது தெளிவா சொல்லணும், இல்லைன்னா நாங்க வேற வேற மாதிரி தான் நினைப்போம். போ சீக்கிரம் போ. தம்பி போலாமா? என்னடா சூறாவளி காத்தாட்டு வந்துட்ட. சரி வா போலாம். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீ அனுபவிப்ப என்ன? ஏய் என்னடா நீ அண்ணனுக்காக இதை கூட செய்ய மாட்டியா? அண்ணன் உங்ககிட்ட இவ்வளவு பாசமா நேற்று நைட்டு சொன்னேன். சரி உன் பொண்டாட்டிக்கு எதுவும் தெரியாதுல்ல? இல்ல எழுப்பி நான் போயிட்டு வரேன் டிச்செல்லாம் பத்திரமா தூங்குன்னு சொல்லிட்டு வந்தேன். டேய் என்ன அவளை எழுப்பியா சொல்லிட்டு வர முடியும்? மூடிட்டு வா. சரணு ரொமான்ஸ்ல நல்லா பண்ணுவோம் போல. ஏன்டா அப்படி கேக்குற? இல்ல இன்னைக்குதான் பார்த்தேன். அதான் என்ன சொல்ற? என்ன பார்த்த? ஏச்சி ஆளை பாரு. அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. இல்ல நல்லா கேர் பண்றியா, அதான் கேட்டேன். சரி வா போலாம். பொண்டாட்டி இல்லடா அதான். என்ன 90 அப்பாட்டி வச்சுட்டு தெரியுதா? செவனியோட ஒன்று வச்சிருவேன். மூடிட்டு வா. ஒரு பொண்டாட்டிவே வச்சு முடியல, இல்ல 90 அப்பாட்டி. வா. தெரியுதுல வா. இந்த நாயே பேய் வாக்கிங் போற நேரத்துல நாய் மாதிரி என்னை கூட்டிட்டு சுத்துறல, அறிவு இருக்காடா? மூச்சுக்கு முன்னொரு தடவை அண்ணன் அண்ணன் மட்டும் சொல்ற. அண்ணனுக்காக எல்லாத்தையும் செய்யணும்ல. நான் மட்டும் உனக்கு தம்பின்னு அன்னைக்கே தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கைய, அன்னைக்கே என்னை அழிச்சிருங்கன்னு சொல்லி இருந்திருப்பேன். என்ன பண்றது, தப்பி தவறி பிறந்துட்டேன். டேய் அப்படிலாம் சொல்லாதடா. என்னடா நீ? வா போலாம். என்னமோ சந்தோஷமா இருந்தா சரிதான். சரி வா போலாம். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம பெரியவங்க வர்றோம், சின்ன குழந்தை எப்படிடா வரும்? இவ்வளவு யோசிச்சேனா அதை யோசிச்சிருக்க மாட்டேனா? என்ன பண்ண, இதை வேண்டது வேலையை பார்த்துட்டே என்ன? அந்த குழந்தைய பார்த்து 4 நாள் ஆச்சுன்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் என்ன பண்ண? டேய் கலைக்கு ஒரு ஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன். ஒருவேளை என் கூட பேச முடியல, இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலை அப்படியே வந்துருச்சுன்னா இதில் எனக்கு ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ண அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்தேன். நம்பரை சேவ் பண்ணி வச்சேன். அதுலேருந்து இன்னைக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். அட்டன் பண்ணி பார்த்தான். வரேன்ப்பான்னு திரும்ப ஒரு வாய்ஸ் மெசேஜ். டே என்னடா சொல்ற? எப்படி குழந்தை இதெல்லாம் பண்ணுன்னு உனக்கு தெரியும்? நம்ம கனி பண்ணாத வேலையா? உனக்கு ஞாபகம் இருக்கா? என் கல்யாணத்துல தானே உன் போனை புடுங்கிட்டு ஓடினாலு, உன்னை ஓட விட்டாச்சுல சொன்னில. ஏ சாமி, அது என்னால மறக்கவே முடியாதுடா. டே அதை மட்டும் கனி இந்த அளவுக்கு பண்ணுவான்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். சரி விட்டு, என் பொண்ணு அப்படிதான் செய்வா. ஆனா எப்படா இப்படிலாம் யோசிக்கிற நீ? எல்லாம் உன்னோட ரத்தம் தான்டா. ஆமா, ஒரே குட்டியில வர்ற மாட்டேன். எங்க வாங்களும் செருப்படி ஒரே மாதிரி தான் இருக்கு. என்னடா அது மாதிரிதான். ஆமா சிரிப்பு பாரு. என்ன வந்துருமா பாப்பா? வந்துரும் வா போலாம். டேய் இந்த இடம் தான் கரெக்டா சொன்னியா? தெரியும்டா குட்டிமாக்கு. ஒரு தடவை இந்த இடத்துல தான் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம். இந்த ரோட்டுக்கு ஆப்போசிட் சைட்ல தான் கலைய ஒருத்தன் கடத்தி கூட்டி போகும்போது நான் காப்பாத்தினது. டேய் சின்ன குழந்தைடா, இந்நேரத்துல ஏதாவது தப்பாகிப்பா அவங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்னடா பண்றது? இதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான்.
ஈஸியா என்ன வந்து பாப்பா. நீ வேணா பாரு. நீ வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? ஏன்டா நோண்டி நோண்டி கேள்வி கேக்குற? நீ தடிமாடு, உனக்கு என்ன எந்த பிரச்சனையும் இல்ல. அது குழந்தை, அதுக்கு தான் கேக்குற. வந்துருவா, நீ வேணா பாரு. முன்னம் ஒரு சொந்தம் வந்து மழையானதே. கடை டேய், வயதால் வளர்ந்தும் இவன் பிள்ளையே, பிள்ளை போல் இருந்தும் இவன் அன்னையே. இல்லடா செல்லம், உன்னை எப்படி அப்பா அம்மா இருப்ப? அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை, அதனாலதான் அப்பா உன்னை பார்க்க வரல. நீயும் வராம இருந்துட்டியா? அதோட அப்பா ரொம்ப உடஞ்சிட்ட. அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் அம்மா கூடவே இருந்துட்டேன். ஆனா அப்பா உன்னை நினைச்சிட்டே தான்டா இருந்தேன். மனம் ஒன்று சேர்ந்து இங்கே மௌனத்தில் பேசுதே. ஒரு நொடி போதும் போதும் என்று ஓர் குரல் கேட்குதே. குட்டி பாப்பா வந்துட்டால என் மேல உங்களுக்கு பாசம் இருக்காதா? இனிமே என் கூட பேச மாட்டீங்க. இனிமே கறி பாப்பா மேல பழைய மாதிரி உங்களுக்கு பாசம் இருக்காதோ? என்ன மாதிரி குட்டி பாப்பா மேல தான் பாசம் இருக்குமா? அம்மா சொல்லிட்டாங்க. அதான் அண்ணா நான் கறி பாப்பா அப்பாவை மடக்கல. நீ அப்பா பத்தி எனக்கு தெரியும். பாத்தீங்களா அண்ணி? நான் தான் பவானி கிட்ட அப்படி சொல்லி கலைக்கிட்ட சொன்னேன். புரியுது அண்ணி. உங்க இடத்துல இருந்து பார்க்க தான் உங்க பெயின் தெரியும். ஆனா இவனே இப்படி குழந்தை மாதிரி இருந்தா என்ன பண்றது? அவனுக்கு தெரியாதுல்ல நான் உங்க பின்னாடியே வந்தது. இல்ல அண்ணி, அவனுக்கு எதுவும் தெரியாது. அதை விட நீங்க தூங்குற மாதிரி நடிச்சதே ரொம்ப பெரிய சந்தோஷம். உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, நீங்க ஹர்ட் ஆயிடக்கூடாது, இனிமே உங்களை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காண்டி அவன் இப்படி திருட்டுத்தனமான ஒரு வேலையை பார்த்துட்டான். தயவு செஞ்சு இதுக்காக அவன் மேல கோச்சிக்காதீங்க. என்னால அவன் ஃபீலிங்ஸை பார்க்க முடியல ஒரு தம்பியா இருந்து. பரவாயில்ல, நான் உங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா அவன் கலையை பார்க்காம ரொம்ப நொந்துட்டான். எனக்கு அது புரியுது. ஆனால் என்னோட கோபம் கலை மேலே பாசம் வைக்கிறது கிடையாது. அது என்னன்னு உங்கள் பொண்டாட்டிக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நாள் புரியும், அவனும் ஒரு நாள் புரிஞ்சுப்பான். புரியுது அண்ணி, டோன்ட் ஃபீல். குட்டி பாப்பா வந்து நல்ல கலை பாப்பா மேலே பாசம் போயிடுமாப்பா? டேய் தங்கம், யாருடா அப்படி சொன்னது? இல்லடா, ஒருத்தரோட பாசம் உண்மையா கிடைக்கும் போது அதை விட பெருசா எதுவுமே தெரியாதுடா. ஒருவேளை அப்பாவுக்கு உன்ன மாதிரி குட்டி பாப்பா வந்தாலும் அப்பா உன்னை என்னைக்குமே தூக்கி எறிய மாட்டேன். ஏன்னா அப்பாவோட குட்டி பாப்பா வர்றதுக்கு முன்னாடி என்ன அப்பான்னு கூப்பிட்டது நீ தானடா. உனக்கு எனக்கும் எந்த உறவுமே இல்லை, ஆனா என்ன அப்பான்னு கூப்பிட்டல, அப்புறம் எப்படி? ஆமாடா தங்கம், ஐ லவ் யூடா. வெளியோர மீரம் வந்து குடை கேட்குதே. ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு. சரி, அழகக்கூடாது. என்ன சமத்த பிள்ளைலாம் அழகி நிறுத்துங்க. பரவாயில்லடா செல்லம், நீ ஆபீஸ்க்கு வராமலே இரு. உனக்கு பார்க்கணும், என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா அப்பா உங்ககிட்ட ஃபோன் கொடுத்தேன்ல, அதில் வீடியோ கால் பண்ண. வாய்ஸ் கால் பண்ண முடியாது, இல்லைன்னா கால் பண்ண அப்பா சொல்லி கொடுத்தேன்ல, அந்த மாதிரி பண்ண. என்ன? இல்லடா குட்டிமா, நேரில் இனிமே நம்ம பார்த்துக்க வேணாம். எனக்காவது ஒரு நாள் அப்பா அப்படி பார்க்க வர. ஏன்னா நீங்கள் நேரில் வந்து அப்பா கூட பேசுறது பழக்கிறது அம்மாவுக்கு பிடிக்கலன்னு இல்லை, அம்மாவுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு. அம்மாவும் பாவம் தானே. அம்மாவுக்கும் குட்டி பாப்பா உங்களை மாதிரி வரணும் இல்லை. அது வரைக்கும் உங்களை மாதிரி குட்டி பாப்பா வந்ததுக்கப்புறம் அப்பா மொத்தமாகவே உங்களை என் கூட கூட்டிகிட்டு போய்க்கிறேன். அது வரைக்கும் இப்படியே பேசிக்கலாம். ஏன்னா அம்மா ரொம்ப ரொம்ப பாவம், அதனால தான்.
அப்பா சொல்றது கேப்பீங்கல்ல? பாத்தியாடா மகேஷ், நான் சொல்றதா அப்படியே கேக்குறா. நான் சொன்னது எது தப்பா மகேஷ்? ஏன்னா எனக்கு என் பொண்டாட்டியும் முக்கியம், கலையும் முக்கியம். அன்னைக்கு நீ சொன்ன வார்த்தை எனக்கு குத்தி கிழிச்சது. இப்போ அது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அடுத்தவங்களோட குழந்தையா இருந்தாலும் என் மேல பாசம் வச்சதுக்காக கண்டிப்பா என் குழந்தை மாதிரி நான் பாசம் வைப்பேன். ஆனா இனி என்னால என் பொண்டாட்டிக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. என்னடா பேசிட்டே இருக்க, பேசவே மாட்டீங்களா? என்ன மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கத்துரு. அது இவ இப்ப இங்க வந்தா. டே மகேஷ், மகேஷ், ஆ என்னங்கண்ணா? டே பின்னாடி பாடுறா. என் பின்னாடி என்ன இருக்கு? பாடுறா. அட அண்ணியா? அண்ணிடா. பார்த்த உனக்கு எப்படி? ரொட்டு கடை குருமா தம்பி உனக்கு வந்து அச்சுது பாரு கருமா. அப்போ இப்படி இருந்த நீ இப்போ இப்படி ஆயிட்டு ரொம்ப மாசு காட்டினவன் இப்போ ஃபியூஸ் போய். உனக்கு என்னடா? கொஞ்சம் அப்படி பாரு. டே மகேஷ், என்னடா? நான் உனக்கு போட்டேன், அவன் எனக்கு போட்டான், அவ்வளவுதான். சந்தியா, அது சந்தியா, வளர்ந்து போச்சு வா. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சரி நீங்க சமாளி, நான் போறேன். சரிடா குட்டிமா, நீங்க இப்ப வீட்டுக்கு போங்க. அம்மா உங்களை தேடுவாங்களா? அழுக கூடாது என்ன? அப்பா டெய்லியும் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்றேன். ஓகே பாய். ஏண்டா இப்பதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். என்னை கட்டி பிடிச்சி தானே தூங்கிட்டு இருந்த. அதுக்குள்ள இங்க என்னடா பண்ற நீ? இல்ல, போன்ல ஒரு வீடியோ பார்த்தேன்னா பொண்டாட்டியை கட்டி பிடிக்காம தூங்குறது எப்படின்னு பார்த்தேன். அவன் ரோட்ல நடந்து போன்னு சொன்னாதான் நடந்து வந்துட்டேன். பைத்தியமா? யாரு பைத்தியம்? நானும் கிடையாது. என்னடா பைத்தியன்றது அப்படிதான் பாத்துக்கோ. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? நான் ஏதோ ட்ரீட்மெண்ட்காக அங்கங்க இப்படி போனேன். நீ எதுக்கு இங்க வந்த? தூங்கிட்டு தானடி இருந்த, பேசாம தூங்க வேண்டியதானே? தூங்கிட்டு தான்டா இருந்தேன். திடீர்னு உன்னை காணாமா தேடி வந்தேன். எப்படி ரோட்ல தான் நடந்து போயிருப்பேன்னு தெரியும். வீட்டில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன். அப்போ சந்தியாவும் வந்தா. அப்பதான் சொன்ன நீ இந்த இடத்துல இருக்கேன்னு. அதான் நானும் வந்தேன். நான் பிச்சை எடுக்க பெருமா கோயில் போவேன், அதுக்கு பின்னாடியே வந்துருவியா? நீ கிணத்துல குதிக்க சொன்னாலும் குதிப்பேன். ஏய் என்ன பண்ற? ஏண்டி, நான் என்ன பேசினாலும் அது காமாசமே மண்டையாட்டுவியா? என்னைய பெரிய விளையாட்டு பேசிட்டு இருக்க. நீ நல்ல ஜென்யூனு, நீ ஒரு ஜெம்மு, அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ பெரிய விளையாட்டு ரீல் விட்டுட்டு இருக்க. நீ என்னடி இப்படி இருக்க? நினைவுகளில் சரியாக நின்றேன். நீ வருவாய் என்னை அழைத்துச் செல்வாய் என காத்திருந்தேன். உன்னவள் எதிர்பார்த்திருந்தேன். காதலிடம் காதல் தோற்று போகுமா? காலத்திடம் காதலின் விதி கை மீறுமா? என்றேனும் என் நினைவு வந்தால் நீ வருவாய். காலடியின் வேர்கள் உன் கண்ணீர் பூப்பட்டு பூப்பேன். அன்றுதான் நான் மீண்டும் உயிர் பிழைப்பேன். இந்த கவிதை உனக்காக நான் எழுதி வச்சிருந்தது. இந்த கவிதை படிதான் உனக்காக நான் காத்துட்டு இருந்தேன். என்னை வந்து நீ கூப்பிட்டுக்கிட்ட. ஸோ இனி வரும் இந்த காலம் முழுசும் உனக்காக தானே வாழணும். சொல்லுங்க மிஸ்டர் தப்பு 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 மிஸ்ஸஸ் மகேஷ் மிருதரா. கூகுள்ல இருந்து சுட்டியா? டேய் உனக்காக நானே எழுதினது. புள்ளில் விழும் காலை பனித்துளி மறைவதற்கு முன் உன்னை என்னுடனே நுரையாக்கிக் கொள்வேன் என்றும். காரணமின்றி காதலிப்போம். உனக்காக நானும், எனக்காக நீயும், நமக்காக நமக்காக நாமும். நாமும். நெஞ்சுக்குள்ளே இருந்தது வார்த்தைகளால் விழுந்தது. இந்த நொடி மண்ணிலே சொந்தம் கண்டேன். என்னவன் தந்ததுக்கு சாமிக்கு நன்றி சொன்னேன். ஒரு கோடி வருஷம் வாழ்ந்தான பிறகும் என்னுடன் அதிர உயிர் அதிர உன்னை நினைத்து உன்னை மறந்துடுவேன். போலாமா? என் அக்கா. அவனுக்கு கூடிக்குவானுங்க, நம்ம போலாம். சந்தியா, சாரிடி. ஐம் ரியலி வெரி சாரி. உங்ககிட்ட அப்படிலாம் பேசிட்டு நான் இப்படி நடந்துக்கிட்டது உனக்கு கோபம் வரும். ஆனால் இது உனக்கு தெரியாம பண்ணணும்னு நினைச்சேன். ஆனால் ஐம் ரியலி வெரி சாரி. இப்படி வந்து உங்ககிட்ட மாட்டிப்பேன்னு நினைக்கல. இங்க பாரு, எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம். இங்கேருந்து எதுவும் பேச வேணாம். இது நடுரோடு. ப்ளீஸ் ப்ளீஸ் டி, மன்னிச்சுக்கோ. சண்டைக்கோழி. நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டா நான் உன்னை மன்னிச்சிருவேனா? ஏன் இப்படி கோவப்படுற?
இங்க பாரு, இது ரோடு. சொன்னா கேளு, என்ன நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம். சாரி. ரோடுனா ஏன் நான் கோச்சுக்கிட்டே என்ன சமாதானப்படுத்த மாட்டியா? அப்புறம் எதுக்கு நீ? அப்புறம் எதுக்குன்னு கேக்குறேன். என்னடி படத்துல உள்ள டைலாக்லாம் அடிச்சிட்டு இருக்க? நான் இப்ப கோவத்துல இருக்கேன், அப்படிதான் பேசுவேன். சும்மா வாயிலே தான் வடை சுடுறது அப்படி இப்படின்னு, மத்தபடி வேற ஒண்ணுத்துக்கு இல்ல. நான் கோவமா இருக்கேன், உன்கிட்ட பேசவே மாட்டேன். நான் கூட உன்னை நம்பினேன், ஆனா ஏமாத்திட்ட பாத்தியா? யாரு ஏமாத்தனா? யாரு? நானா? நான் ஏமாத்தனா? இப்ப கூட உனக்கு தெரியாம வந்து பார்த்த, தெரிஞ்ச வந்து பார்த்த, சொல்லு பார்க்கலாம். தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் பண்ணிட்டல, அப்ப இதுக்கு பேர் என்ன? திருட்டுத்தனம் தானே? எவன் திருட்டு தானே? அடிச்ச மூஞ்ச பேத்துருவேன். திருட்டு தானமா இது பேரு? நீ வந்துட்டு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நாங்களும் ஒரு அளவுக்கு தான், சும்மா சும்மா எல்லாத்துக்கும் பொறுத்து போயிட்டு இருக்க மாட்டோம். நாங்களுக்கும் கோபம் வரும், நாங்களும் கோவப்படுவோம், எங்களுக்கும் மூச்சு கோணிக்கிட்டு போகும். அப்படியே அறிவுகிட்ட முண்டோம். நான் எப்படி பார்த்தா நான் தான் கோவப்படணும், நீ எதுக்கு மூஞ்சி கோணிட்டு நின்று பேசிட்டு இருக்க? இல்ல எனக்கு புரியல. நீ மட்டும் கோவப்படுறல, சம்பந்தமே நீ கோவப்படுற, அப்ப நானும் கோவப்படுவேன். என்ன நீ எதுக்கும் கேட்க கூடாது. நீ பண்ண தப்புக்கு சாரி கேக்குற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் நகர போறது இல்ல. சும்மா வாயிலே வடை சுடுறது, நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன், நான் எந்த தப்பு செய்ய மாட்டேன், உனக்கு உண்மையா இருப்பேன் அப்படி இப்படின்னு எல்லாம் வாயிலே சுடுற வடை நம்பி ஏமாந்துதான் நிக்கணும். வரலைன்னா நானும் போக மாட்டேன், இந்த இடத்துல தான் நிப்பேன். கோவம் வருதோ? நானும் வர மாட்டேன், பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி வீட்டுக்கு போறோன்னு. டேய் சரணு, இருந்தாலும் ரொம்ப கோவப்பட்டுட்டியோ? தப்பு உன் மேல தானே, நீ எதுக்கு சம்பந்தமே நம்ம கோவப்படுற? அவகிட்ட அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு தெரியாம தானே பார்க்க வந்த. இருந்தாலும் அவளுக்கு அது தெரிஞ்சிருக்கணும்ல. சீ, நான் தேவையில்லாம சண்டை போட்டேன்னு நினைக்கிறேன். எங்க பாப்போம். ஐயோ பாக்குறோம். கோவக்கார பொண்டாட்டி இல்ல என் செல்லம், எதிர்த்து பேசும் பொண்டாட்டி இல்ல. கோவமா தான் இருக்கா? கோவக்கார பொண்டாட்டி இல்ல என் செல்லம், எதிர்த்து பேசும் பொண்டாட்டி இல்ல. சிரிச்சிடுவா முறைச்சிடுவா, சிரிச்சிடுவா முறைச்சிடுவா, அப்ப கொஞ்சிடுவா. கோவக்கார ஹே கோவக்கார, ஹே கோவக்கார பொண்டாட்டி இல்ல என் செல்லம். பாத்தியா, இப்ப கூட எனக்கு என்ன எரும மாடு மாதிரி தான் நின்னுட்டு இருக்க. என்ன வந்து சமாதானப்படுத்தணும்னு இல்ல என்ன? நான் ஒண்ணு சண்டையே போடலையே, மூஞ்சி தூக்குறது நீ தானே. நான் சண்டை போட்டு நீ வந்து சமாதானப்படுத்து. என்ன புதுசா இருக்கு? எப்போது நீ தானே வருவ, இன்னைக்கு என்ன நாங்க வரணுமோ? ஏன் ஒரு நாள் வந்துதான் பாரு. நான் இப்படி பார்த்தா நீ தான் எல்லாம் பண்ணணும். நட்ரோட்ல நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறது நீ. எவனாவது நட்ரோட்ல தூங்கிட்டு இருக்க எந்திரிச்சு வந்து 12 மணிக்கு ரோட்ல சண்டை போடுவானா? எவனும் போட மாட்டான், ஆனா நீ நானும் போடுவோம். அதுவும் நீ போடுவ. அப்போ என்ன பார்த்தா சண்டை போடுற மாதிரி தெரியுதோ? இப்ப நீ தான் தேவையில்லாம ரோட்ல சண்டை போடுற. நான் சண்டை போடுறதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியாதோ? சரி விட, தெரியாம பண்ணிட்டேன், தெரியாம திட்டிட்டேன், தப்பு என் மேலதான். இதுக்காக தேவையில்லாம சண்டை போட வேணாம் ப்ளீஸ், கோச்சுக்காத. சாரிடி பொண்டாட்டி. பத்தல ஏய் சாரி. பத்தல சாரி, காலில் விழுந்துட்டேன். எப்பயாவது மன்னிப்பியா? பாவண்டி உன் புருஷன், ப்ளீஸ் மன்னிச்சிரு. எந்திரி. சாரி, உன்னை ஏமாத்திட்டு கலையை பார்க்க வந்ததுக்கு. ஏன்னா நான் உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் இப்படி நடந்துக்கிட்டேன். ஆனால் நீ எப்படி இங்கே வந்தேன்னு எனக்கு தெரியல. ஐ எம் ரியலி வெரி சாரி. ஐ லவ் யூ. சாரி வேணும். ஐ லவ் யூ டூ. பட்டு துணியுடுத்தி உச்சி மூடி திருத்தி 8 அடி எடுத்து ஜெட்டி நடந்த புள்ள உசேல காத்தில் ஆட என் நெஞ்சும் சேர்ந்தாட. உன் கூந்தல் வாசம் பார்த்து என் எண்ணம் கூத்தாட. மரப்பு சேலையில நூல போல நான் இருக்கேன். சாமிய வேண்டுற கண்மணி கண்மணி, பதில் சொல்லு நீ சொல்லு நீ. வாடப்பறிக்கு போலாம். வீட்டில் யாராவது இருக்கீங்களா? விஜய் விஜய் விஜய். வரேன். சஞ்சய். ஆதிரா. அழகம் நடத்திவிட்டு நடந்து சென்றால் தேவதை, நானும் மேடையாகி போகிறேன். மின்னலது மின்மினியை தேடி வந்த சொன்னதினால்
என்ன தெரியாத மாதிரி நிக்கிறா? நீ 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 இங்க என்ன பண்ற? இங்க இங்க எதுக்கு வந்த? நீ ஃபர்ஸ்ட் எதுக்கு இங்க வந்த? உன்னை யார் வர சொன்னா? நான் தான் வர சொன்னேன். விஜய். எதுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆகுற? நான் தான் வர சொன்னேன். இல்ல விஜய், இவரு இல்ல விஜய், இன்னைக்குதான் புதுசா பாக்குறாங்க போல உங்க ஒய்ஃப். சோ எனக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல, அதான் இருங்க இப்ப சொல்லிடலாம். ஆதிரா, இவர் தான் சஞ்சய். இனிமே நம்ம ஆபீஸ்ல கணக்குல டேலி பண்றோம்ல, அது எல்லாத்தையும் இவர் தான் பாத்துக்க போறாரு. ஏன் இவர் யாருன்னு உனக்கு தெரியலையா? தெரியும் விஜய். பிரதீபாவோட ஹஸ்பண்ட் தானே இவரு? தெரிஞ்சுக்கிட்டே அப்புறம் என்ன விளையாட்டு? நான் தான் ஒத்தால எல்லா கணக்கையும் டேலி பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணேன். இனிமே இவர் தான் நம்ம ஆபீஸ்ல எல்லா டேலியும் பண்ண போறாரு. விஜய் புரியுது? அந்த ஃபேமிலி மேட்டர்லாம் எதுவும் கிடையாது. என்ன ஒன் அண்ட் ஒன்லி இங்க அவர் ஒர்க் மட்டும் தான் பண்ண போறாரு. ஓகேவா? இனிமே நம்ம வீட்டுல தான் அவர் தங்க போறாரு. விஜய் என்ன சொல்றீங்க? ஏன் இவ்வளவு எமோஷனல் ஆகுற? அவரு பிரதிபாவோட ஹஸ்பண்ட் தானே, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஆமா, இனி கொஞ்ச நாளைக்கு நம்ம ஆஃபீஸில் எல்லா கணக்கையும் அவர் தான் டேலி பண்ணணும். ஸோ ஆஃபீஸில் நீ அப்பாயின்மெண்ட் பண்ணால் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வர சொல்லிட்டேன். அதனால நீ வீட்டில் இருந்து தான் எல்லாம் பார்க்க போறாரு. விஜய், அத்தை மாமா ஊரில் இல்லை, எதுக்கு இந்த முடிவு? அப்பா என்ன சொல்ல போறாரு? அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரு. ஏன் உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை விஜய், சரி எனக்கு ஓகே தான். ஏன் ஒரு மாதிரி இருக்க? போய் தண்ணி குடி. ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. ஏசி ஓடிட்டு தானே இருக்கு, அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை விஜய். அப்புறம் சஞ்சய், பரவாயில்ல, கரெக்டாக சொன்ன டைமுக்கு வந்துட்டீங்க. முன்னே சொன்ன மாதிரி தான். லைஃப் பற்றி இங்கே எதுவும் நம்ம பேச வேணாம். ஒன் அண்ட் ஒன்லி உங்களுக்கு ஒர்க் மட்டும்தான். ஓகேவா? வீட்லேயே ஸ்டே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரூம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த ரூம்லேயே தங்கிக்கோங்க. ஓகேவா? எப்படியும் ஆதிரா பிரதிபாக்கு ஃப்ரெண்டுங்கிறதுனால நீங்களும் ஃப்ரெண்டாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்து அந்த அதிர்ச்சியில் இருப்பா. எனிவே, நீங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கு தெரியும். ஸோ ஃப்ரெண்டாக ஜாலியாக பேசிக்கோங்க. ஓகேவா? என்ன பதிலவே காணோம்? ஃப்ரெண்டு தானே? இப்போ ஃப்ரெண்டாக தான் இருக்கா. ஒரு காலத்தில் அவளை எவ்வளோ லவ் பண்ணுன்னு எனக்கு தான் தெரியும். ஃப்ரெண்டு தான் விஜய். நீங்கள் மட்டும்தான் வீட்டில் இருக்கீங்களா? மற்றவங்க யாரும் இல்லையா? உங்களுக்கு என் ஃபேமிலி பற்றி தெரியாதுல்ல. நாங்கள் 5 அண்ணன் தம்பி, ஒரு தங்கச்சி. தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். ஒரு குழந்தைய பிறந்துருச்சு. அவ புருஷன் வீட்டில் இருக்கா. தம்பி மற்றவங்க எல்லாம் அவங்க வேலைக்கு போயிருக்காங்க. இப்போதைக்கு வீட்டில் யாரும் இல்லை. அப்பா அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. ஓகே, சரி. என்ன ஒர்க் பண்ணணும் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா பண்ணலாம். எல்லாமே ஒரு ரூம்ல அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணா ஆதிரா கூப்பிட்டுக்கோங்க. அவள் எல்லா வேலையும் செய்வா. அவளுக்கும் எல்லாம் தெரியும். ஓகே ஆதிரா, சரி. நான் இப்போ ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஓகேவா? சரிங்க விஜய். என்ன ஆதிரா அப்படி பார்க்குற? ஏய், நீ நீ விஜய் விஜய் சொல்லி வந்த மாதிரி எனக்கு தெரியல. நிஜமாவே உன்னை யார் இங்கே அனுப்புனா? பொண்டாட்டி தானே? அவளுக்கு என் பொண்டாட்டிங்கிறா? அதான் அவளுக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன அவன் என் பொண்டாட்டி? என்ன ஆதிரா எப்படி இருக்க? என்னடா அன்னைக்கு பேசும்போது கூட பேச மறைச்சிட்டு பேசினானே, இன்னைக்கு எப்படி வந்து நிற்கிறானே அப்படின்னு பார்க்குறியா? ஆதிரா, என் நடையுடை இதெல்லாம் மாறி இருக்குமே தவிர என் மனசு அப்படியே தான் இருக்கு. இங்கே பாரு சஞ்சய், நீ நீ தேவையில்லாம மனசுக்குள்ள கோட்டை கட்டிட்டு இருக்க. என்ன அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கும். உன்னை எனக்கு எப்போதுமே பிடிக்காது. விஜய் மட்டும்தான். உனக்கு என்ன ஒர்க் கொடுத்தாங்களோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாததே பேசி குடும்பத்தில் குட்டை கிளப்பி விட்டுறாத. சரியா? நீ போய் உன் வேலையை பாரு. உன் பயம் நியாயமானதுதான், அதை நான் தப்பு சொல்ல விரும்பல. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்தோன்னு. இனஃப். நீ முதல்ல போ. தேவையில்லாமலாம் எதையும் பேசாத, பழசதே பேசாத. என்ன இப்போவும் சொல்கிறேன், நீ ஒன் சைடாக லவ் பண்ண, அவ்வளோதான். மற்றபடி உனக்கு எனக்கும் நடுவில் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என் புருஷன் என் புள்ளன்னு வாழ்ந்துட்டுருக்கேன். நீ உன் பொண்டாட்டி சேர்ந்து என் வாழ்க்கையை மொத்தமாக ஏதாவது பண்ணி விட்டுறாதீங்க. உன் மேலே சின்னதாக ஒரு மதிப்பு இருந்துச்சு. என்ன இப்போ வரைக்கும் அந்த மதிப்பு இருக்குது. ஏன்னா என்னால் உன் வாழ்க்கை நாசமாயிடுச்சுன்னு அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்குது. ஏன்னா நான் சொல்லி தானே பிரதீபாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன் வாழ்க்கை வீணாடி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொன்னேன். ஆனால் அவளை கல்யாணம் பண்ணனால தான் எப்படி ஒரு நிலைமையில இருக்கேன்னு தெரியுது. முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணி அவள் கூட வாழ்க்கை வாழப்பாரு. தேவையில்லாததை மனசில் போட்டு குழப்பாத. அவ்வளோதான் சஞ்சய். இப்போ சொல்கிறேன், அன்னைக்கு மட்டும் என் காதல் நீ ஏற்றுக்கிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு உன்னை ராணி மாதிரி நான் வச்சு காப்பாற்றிருப்பேன். ஆனால் என்ன நரகத்தில் தள்ளி விட்டுட்டு நீ மட்டும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றல, எப்படி உன்னால இது முடியுது? நிறுத்துறியா? நான் உன்னை லவ் பண்ணனா? நீ தானே ஒன் சைடாக லவ் பண்ண. இப்போவும் புரியாமல் இருக்க. உன் பொண்டாட்டியும் அதுதான் என் புருஷன்ட்ட பண்ணிட்டு இருக்கா. நீ எப்படி விட்டு விலகுனியோ அதே மாதிரி உன் பொண்டாட்டி விட்டு விலகுனா எந்த பிரச்சனையும் இல்லை. பாஸ்ட் நடந்ததை ப்ரெசென்ட்ல கொண்டு வந்து என்னை டார்ச்சர் பண்ணுறா. என்னால் முடியல. தயவு செஞ்சு நீ என்ன கொடுமைப்படுத்தாத. என்ன வேலையை வந்தியோ அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு நீ போயிடு. தயவு செஞ்சு என் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாம குட்டையை கிளப்பி விட்டுறாத.
புருஷன், என் குழந்தை, இந்த குடும்பம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். அம்மா இல்லாத எனக்கு இந்த குடும்பம் தான் எனக்கு சொர்க்கம். இதை நான் யாருக்காகவும் இழக்க மாட்டேன். அதை விட சொத்து என் புருஷன், யாருக்காகவும் அவரையுமே இழக்க மாட்டேன். தயவு செஞ்சு எந்த குட்டையும் குழப்பி விட்டுறாத, உன்னை கெஞ்சி கேட்குறேன். நான் எதுக்கு பண்ண போறேன்? நீ எனக்கு பண்ண தப்ப நான் உனக்கு பண்ண மாட்டாதியா? ஏன்னா சந்தோஷமா இரு. அன்பே வா, அன்பே வா, கூட வா, உயிரே வா. அன்பே வா, அன்பே வா, பூப்பூவாய் பூப்பூவாய். நானா கேட்டேன் என்னை நானே, நீயா நெஞ்சம் சொன்னதே. நானா கேட்டேன் என்னை நானே, நீயா நெஞ்சம் சொன்னதே. டேய், ஏற்கனவே நான் என்ன வேலையை பார்த்துருக்கேன்னு உனக்கு தெரியும். திரும்பவும் ஏதாவது பிரச்சனை இழுத்து விட்டுறாதடா. ஏற்கனவே மாமியார் என்னென்னலாம் நீ நினச்சி வச்சிருக்காங்களோ, அதை விட உன் அண்ணி என்னென்னலாம் சொல்லி வச்சிருக்காளோ. அண்ணா எனக்கு புரியுது. ஆனால் ஏன் அத்தை எப்படி சொன்னாங்கன்னு தெரில. அதுக்கு நீங்கள் வந்தால் தான் சரியாக வரும்ண்ணா. அதான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். டேய், உங்கள் எல்லாத்தையும் டூர் கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ள என்ன ஒரு வழி பண்ணிடுவீங்கடா. வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு நினச்சேன். என்னென்னமோ பண்ணேன்டா. ஆனால் இப்படி பண்ணிட்டீங்களா? நம்பிக்காவும் இது கூட பண்ண மாட்டீங்களா? உங்கள் தங்கச்சிக்கு மட்டும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சரிங்களா? பண்ணுங்களேன். அதாவது மொத்தமாக முடிச்சு விட்டேன், பார்க்கலாம். அத்தை மாப்பிள்ள, அத்தை அத்தை முதல்ல என்ன மன்னிச்சிடுங்க. உங்கள் முகத்தை பார்க்க கூட நான் தகுதியானவன்னு எனக்கு தெரியல. ஆனால் அத்தை, நான் தேவைக்காக வந்திருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் இப்போ நான் வர வேண்டிய சூழ்நிலை. மாப்பிள்ள, அத்தை மன்னிச்சிடுங்க அத்தை. தப்பான நேரத்தில் வந்திருக்கோன்னு நீங்கள் நினைக்க வேணாம். அண்ணன் வரமாட்டேன்னு தான் எவ்வளவோ சொன்னார். ஆனால் நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் ஒரு விஷயம் பேசுறதுக்காக. மாப்பிள்ள, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாப்பிள்ள, என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் இப்படி வரமாட்டீங்கன்னு தானே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இருங்க, நான் அனிதா கூப்பிட்றேன். அத்தை இருக்கட்டும் அத்தை, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் அனிதா பார்க்க வரல, உங்களை பார்க்க தான். என்ன பார்க்கவா? நீ என்னென்ன உளறிட்டு இருக்கீங்க? இருடா நீ வேற. இல்லைங்க, உங்ககிட்ட பேச. அப்படியா? சரி இருங்க, நான் போய் ஜூஸ் கொண்டு வரேன். ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இருங்க மாப்பிள்ள, நான் காஃபியாவது கொண்டு வரேன். இருங்க, உட்காருங்க, வரேன். அத்தை டேய், இவங்க கவனிப்ப பாத்தியாடா? நம்ம ஒன்று பேச வந்திருக்கோம். அத்தை வேற நினைச்சிட்டு போறாங்க. சரி உட்காருங்க, காஃபியாவது கொடுப்பாங்க. ஆனா இருக்க பாத்தியா? சரிங்கண்ணா உட்காருங்க. கடவுளே, எப்படியாவது அத்தை நித்தியாம விட்டுறணும். என்ன பண்ணிட்டு இருக்க அந்த லூசு? எதுக்கு இவ்வளோ பரபரன்னு டீ போட்டுட்டு இருக்க? ஒன்றும் புரியலையே. பேசாம வாய மூடி. என்னத்துக்கு இப்படி பறந்து பறந்து வேலை பார்க்குற? அப்படி யார் வந்திருக்கா? மெதுவா போட வேண்டியதானே? நீ உன் வேலையை பாரு. என்ன, எதுக்கு இப்படி பரபரன்னு வேலை பார்க்குற? பொறுமையா பார்க்கல, பாத்திரத்துல போட்டு உருட்டிட்டு இருக்க. என்னம்மா? அடியே அம்மா, டீ சூப்பரா போட்டிருக்கம்மா. அடியே அறிவு இருக்கா? எனக்கு வேற டீ போட்டு தரல. என்ன இப்போ எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? ரொம்ப பண்ற. அடியே, இருந்த பாலை வச்சு 2 டீ தாண்டி போட முடிஞ்சது. ஏன் டீ இப்படி படுத்துற? அது யாருக்கு உனக்கு தெரியுமா? ரொம்ப பண்ணாதேன்னு ஒரு வாய் தான் குடிச்சேன். யாருக்கு? யாருக்கா? இந்த டீ எடுத்து கொண்டு போய் அப்படி குடு. யாருக்குன்னு தெரியும். என்னம்மா? போடி போய் குடு போ. அம்மா, யாரும்மா வந்திருக்கா? வெளிய போய் பாரு, தெரியும். அப்படி யாரு? அண்ணி, என்னவங்க பொண்ணு பார்க்க வர மாதிரி கையில காஃபி கப் போட வர்றாங்க? ஐயோ, அப்படி குயிலாடாத மயில் நானாக இருந்தேனே, பூவோடு வரும் காற்றாக என்னை நீ சேர தெளிந்தேனே, ஆதாரம் அந்த தேவன் நானை சேர்ந்த இந்த மனை, நாவார ருசித்தேனே தேனை நின்று நானே. என்ன
மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா இவர என் மாமியார் கிட்ட யாரை டூருக்கு விட சொல்லி கேட்க வந்தா இவரு அவரால மொத்தமா வீட்டுக்கு கூட்டு வர பிளான் போட்டுட்டு இருக்காரு போல. டே மாதவா, கடைசி வரைக்கும் எனக்கு காமெடி ரோல் தான் செட் ஆகும். மாப்பிள ஆத்தா சாரி மாப்பிள, டீ போட லேட் ஆயிடுச்சு. பொடி போய் கொண்டு கொடுப்போம். அம்மா நான் போல, நீ கொண்டு போய் கொடு. ரொம்ப பண்ணாத, டீயை குடிச்சில. நீ குடிச்ச டீயை உன் புருஷன்ட்ட கொடு. அம்மா நான் எச்சி வச்சுட்டேம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், உன்னே போட்டுருவேன். பொடி கொண்டு போய் கொடு. வேண்டாம்மா, சும்மா இரு. போடி வந்த துணையே வந்து அணையே அந்த முல்ல சந்திரனை சொந்தம் கொண்ட சுந்தரி. குடிடி டீ. நான் மட்டும் தான் பூஸ்ட்ல நான் சொன்னேன் கொடு. காலேஜில் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க, அவ்வளோதான். இந்தாங்க மாதவா டீ. என்ன பார்வை, காலை நோண்டி காக்கி போட்டுருவேன். அப்பல டீயை குடிங்க. இவர் பாக்குற பார்வையை பார்த்தா கண்ணாலே கர்ப்பம் வைக்கிறவர் போல. சரி வந்ததுக்கு டீயாவது குடிக்கல. அத்தை, டீல சக்கரை கம்மியா இருக்குங்க. ஐயோ கொடுங்க மாப்பிள, கொண்டு வந்து நான் கொடுக்குறேன். அப்புறம் பெரிய மாப்பிள மறிக்க கூடாது இருந்தாலும் சொல்லிடுறேன். நான் அனிதாக்கு டீ போடுறேன்னு நினச்சிட்டு அவன் எடுத்து 2 மடக்கு குடிச்சிட்டா. உங்களுக்கும் சக்கரை போட்டு தரவா? ஐயோ அத்தை வேணாம், எவ்வளவு இனிப்பா இருக்கு, இதுக்கு மேலேயுமா? கொன்னுடுவேன். பாத்தியா இதுல கூட விதிய. நான் குடிக்கணும்னு இருந்தேன், கிளாஸ நீ எடுத்து குடிக்கணும். நிஜமாவே செம்மையா இருக்கு. குடிச்சிட்டே இருக்கணும் போல இருக்கு. இருக்கும். சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. உன்னையே நான் லவ் பண்ண இல்லையா? நீ மட்டும் டூருக்கு வந்து நான் சொன்னது எதையும் நீ செய்யல, கண்டிப்பா இந்த வீடியோ இன்டர்நெட்ல போயிட்டே இருக்கும். இதை பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன். என்ன இதுக்கு மேலே நீ லவ் கூட பண்ண வேணாம், ஆனா நான் சொல்றத நீ செஞ்சுதான் ஆகணும். செய்யலைன்னு வையேன், அவ்வளவுதான். ஓகே, கண்டிப்பா டூருக்கு வர. மாதவா, நான் உனக்கு மட்டும்தான் மாதவா, வேற யாருக்கும் நான் சொந்தமாக கூடாது மாதவா. அவன் என்ன அப்படிதான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். தப்பையா மேலதான். நான் மட்டும் அன்னைக்கு ஹாஸ்டல்ல போய் ட்ரெஸ் மாத்தாம இருந்திருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. மாதவா, நான் முழுசா உனக்கு மட்டும்தான் மாதவா, வேற யாருக்கு நான் சொந்தமாக கூடாது. ஐ லவ் யூ மாதவா, என்ன மன்னிச்சிட்டு நான் உலகத்தை விட்டே போறேன்.